ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம். நாம் இது நினைக்கவே இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் முதல் முறையாக நான் முதலமைச்சர் விஜய் அவர்களை நம்முடைய அண்ணனை நேரில் பார்த்துருக்கேன். என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பெரம்பூருக்கு வரப்போகிறார். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ ஆஃபீஸ் திறந்து வைக்க போகிறார் அப்படிங்கிற நியூஸ் எனக்கு காலையில் தான் தெரியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கே அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷன் அது கூப்பிட்டுருந்தார், நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரோட போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ரோடு பிளாக் ஆகி ரெண்டு பக்கமும் பயங்கர ஒரு கூட்டமாக மக்கள் அலமோதி நிற்கிறாங்க. அப்போ தான் இங்கே தான் வரப்போகிற முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு. ஆனால் பெரம்பூருக்கு வராது நமக்கு காலையிலே தெரியும், ஆனால் எந்த இடமும் தெரியாதுல்ல. சரி சொல்லிட்டு அது நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1:30 மணி இருக்கும், 1:30 to 1:45 அந்த டைமில் இருக்கும். சரின்ட்டு அப்போ நம்மளும் பார்த்தோம்னா கூட்டம் அதிகமாக இருக்குது. சரி, அவருக்கு 3 மணிக்கு தான் வருவார் அப்படிங்கிற நம்ம லைவ்ல தான் பார்த்து சொல்லிச்சுல. சரி, ஓகே, நம்ம அப்போ வந்து அந்த டைமில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு திரும்ப வந்து நிற்கிறேன். சரி, நம்மளும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டிங்கன்னா, இங்கே அப்படி ஒரு கூட்டங்க, ஏதோ ஒரு தேவதூதரை பார்க்க வர்ற மாதிரி ஆண்கள்லேருந்து பெண்கள்லேருந்து சின்ன சின்ன குழந்தைகள்லேருந்து. அதாவது நான் போகும்போது பார்த்துட்டு சொன்னாங்க அப்போவே அவ்வளோ கூட்டம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு வெயில், அதாவது உச்சி வெயில் அப்படி அடிக்கி. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோக்குள்ள அவர் 3 மணிக்கு தான் வர சொல்லியிருக்காரு. இத்தனைக்கும் அப்படி இருந்து காவல் பாத்திரணும் அப்படிங்கிறது அவ்வளோக்குள்ள நிற்காங்க. எனக்கு அதை பார்த்துட்டு என்னப்பா இது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவரை எப்படி எத்தனை பேர் வந்து அவரை சகிக்க முடியாது போலயே, அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் போல அப்படிங்கிற மாதிரி தோணிட்டுங்க. எனக்கு அது மிரண்ட நானே. சரி சொல்லிட்டு நான் ரிட்டன் வந்து நம்ம சரி நம்மளும் இன்னைக்கு பார்க்கலாமா அப்படின்ட்டு நானும் அந்த கூட்டத்தில் நம்மளும் பார்க்கலாம்னு நினைச்சேன். கடைசியில் அவர் அந்த டைமில் கரெக்டாக நான் ஒரு 3 மணிக்கு வந்தேன். அவர் வரதுக்கு ஒரு 3:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் அப்படின்னு சைட்லேருந்து நம்ம ஒரு வரமாதிரி நம்மளும் பார்த்தோம். மனுஷன் ஜம்முன்னு இருக்காரு, கியூட்டாக அழகா பார்த்தேன். ஓகேவா, நான் நினச்சேன் எப்பவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணி மெனக்கிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்க்கணுங்காண்டி இந்த மாதிரி நம்ம நின்று இது வரைக்கும் பழக்கம் கிடையாது, எங்கேயும் நான் போனது கிடையாது. ஸோ தேர்தல் பிரச்சார டைம்லேயும் நம்ம பார்க்கல. ஸோ இது வந்து ஏதாச்சும் அமைஞ்சு ஸோ அதை அவர் பார்க்கணும் இன்னைக்கு அப்படின்னு இருந்திருக்கு. ஸோ பார்த்தாச்சும் அந்த வீடியோ இதில் ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவத்தை தான். அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெரம்பூர் கரெக்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா சர்மான் நகர், அதாவது வியாசர்பாடி சர்மான் நகர்ல உள்ள அந்த எம்எல்ஏ அலுவலகம் தான். ஏன்னா நான் அங்க போய் நிக்க போய் தான் லொகேஷன் எனக்கு தெரிஞ்சு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ ஆஃபீஸர் இன்னைக்கு ஓப்பன் பண்றாரு. ஏன்னா ஒரு ஊருக்கே நாட்டுக்கே அவர் முதலமைச்சராக இருந்தாலும் அவரு தொகுதிக்கே அவர் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தானே. ஸோ அந்த எம்எல்ஏ சேர்ல உட்காந்துட்டு அது எல்லாத்தையும் அப்படி கோப்பு எல்லாம் பார்க்காரு. சேவை மையத்தை அங்கே தொடங்கி வைக்காரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே பக்கத்தில் உள்ள, ஏன்னா அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் தெருவில் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஒன்று இருக்குது, அங்கேயும் போகிறாரு. நடந்தே மனுஷன் போகிறாரு. ஃபுல்லாக 2 பக்கம் மக்கள் அவ்வளோக்குள்ள கரவசம் கைத்தட்டு எல்லாமே ஆரவாரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில இருந்து எல்இடியில் தான் பார்க்க முடிஞ்சு. ஸோ அவ்வளோக்குள்ள அங்கே ரஷ், அவ்வளோக்குள்ள ஒரு கூட்டம். ஸோ அங்கே போயிட்டு அந்த ரேஷன் நடத்துறதுக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு அது ரொம்ப சிறப்பம்சம். அதான் எந்த ஒரு முதலமைச்சரும் நம்ம இப்படிலாம் பண்ணி பார்க்கல. அதாவது இந்த ரேஷன் பொருட்களான சர்க்கரை, அந்த ஒரு பருப்பு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே அந்த இதில் அளந்து அவங்க கொடுப்பாங்கல்ல, அது கொடுத்தாரு. அவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். எப்பா முதலமைச்சர் கையால் நாங்கள் வாங்கினோம், விஜய் கையால் நான் வந்து அரிசி வாங்கினேன், சர்க்கரை வாங்கினேன் அப்படிங்கிறது உண்மையிலே. ஏன்னா மற்ற முதலமைச்சர்கள் யாராக இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, பேருக்கு வேணா அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஒருத்தர் கை பிடிக்கிறமே வச்சுட்டு அப்படி கிளம்பிடுவாங்க. ஆனால் அவரே அது அப்படிலாம் கிடையாது. நானே போடுறேன், அதை எடுத்து நானே பண்ணுறேன் அப்படிங்கிறதுமே அது அவர் செர்வ் பண்ணது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எம்எல்ஏ ஆஃபீஸை திறந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு ஸ்வீட் பாக்ஸ் இருக்குல்ல, அது ஒரே இடத்துல வந்து கொடுத்தாரு. ஸோ ஒரு முதலமைச்சராக இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே அந்த மக்களாக அண்ணனா, தம்பியா, பிள்ளையா, நான் இருக்கேன் அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி அவர் கேஷுவலாக அவர் பழகிறார் அந்த மக்களோட. ஸோ அதனால தான் இவ்வளோக்குள்ள அனுபவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா நான் வந்து இது வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் அதாவது நம்ம வீடியோ தான் நான் பார்த்து நான் பேசியிருக்கேன் மட்டும்லாம், நேரில் நான் போய் பார்க்கல எங்கேயுமே. ஆனால் இன்னைக்கு அது வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு இருந்த மாதிரி கூட்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே இவ்வளோக்குள்ள மக்கள் அவரை நேசிக்கிறாங்க. அவர் வாராருன்னு காத்து கிடக்காங்க வெயில்ல, அதுவும் பிள்ளை குட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு கிடக்காங்கும் போது. அதில் இன்னொரு விஷயமா குறிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். எத்தனை தடவை நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அதாவது நீங்கள் குழந்தைகளை, சின்ன பசங்களை கூட்டு வராங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்க்கறதுக்குன்னா ஒரு பெருந்திரான கூட்டம் இருக்கு. நம்மளுக்கே அந்த கூட்டத்தில் போகிறதுக்கு அவ்வளோக்குள்ள இதாக இருக்கு. அப்படின்னா அந்த அவ்வளோ வெயில், அவ்வளோ நெருக்கடி, அதில் பச்சை குழந்தைங்கலாம் கூட்டு வராங்க. நான் கண்ணாலே பார்க்குறேன். எனக்குலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவம் தான் வந்துச்சு அந்த இடத்துல. ஒருத்தங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி கையில் அப்படி கையை பிடிச்சாங்க,
இடுப்புல ஒரு பிள்ளை வச்சுட்டு இப்படி கையில பிடிச்சிட்டு வராங்க, அந்த கூட்டத்தில் கூட்டு போறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? நான் கேட்கறேன். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யாருக்குனே பட்டு அனுபவிச்சிருக்கீங்க, அவ்வளவுக்குள்ள பட்டு அனுபவிச்சாலும் திருந்தாம இங்க பிள்ளைங்களை வீட்டுல விட்டுட்டு வாங்க, அவரை பாக்குறதுக்கு நீங்க அவரை பார்க்க, அந்த பிள்ளைங்களுக்கு என்ன புரிஞ்சுடுங்க? அப்படி எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் ஒருத்தங்க ஒரு பிள்ளைய வச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு தகவனார் அவர் ஒரு பிள்ளைய வச்சிருக்காரு, இவங்க ஒரு பிள்ளைய வச்சுட்டு நாங்க பார்க்க போனாங்க அப்படின்னு விட்டுருங்க. ஒரு பெண்மணி அவங்க கையில ஒண்ணு இடுப்புல ஒண்ணு, அதுவும் ஒருத்தங்க இந்த மாதிரி பார்க்கல, நிறைய பேர் பார்த்தேன் அந்த கூட்டத்துல. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவுக்குள்ள கோவம் அந்த இடத்துல. ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க வீடியோல பேசணும்னு நினைச்சிட்டு வந்தேன். அதாவது பட்டிருக்கீங்க, இவ்வளவுக்குள்ள கருவுல சம்பவம் பார்த்துருக்கீங்க, அதுக்கப்புறம் ஏன் அவ்வளவுக்குள்ள? இப்ப அதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா யார் கெட்ட பேரை உருவாக்கும்? அவரு தான். யாருக்குமே அதை வச்சு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதுல புதுசா நீங்க அடுத்தாப்புல இப்படி வந்து அவர் எங்க வந்தாலும் இப்படி நீங்க கொண்டு வர நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. இப்ப அவர் வாராருல, நீங்க கொஞ்சம் நார்மலைஸ் ஆனாதான் அவர் இனிமே எல்லா இடங்களும் இப்படி வருவாரு. ஓகேவா? அவருக்கு வரணுங்கிற என்ன இருக்கு, ஆசை இருக்கு. அவர் வந்து அவ்வளவுக்குள்ள அது வந்து ரசிக்காரு, உங்களை எல்லாத்தையுமே ரசிக்கிறாரு. ஓகேவா? இப்ப அவர் சொன்னார்ல, எனக்கு அந்த மக்களுக்கும் இடையில இமோஷனல் பாண்டிங்னால அது உண்மைதான். அவரை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது, அங்க இருக்கிற அந்த மக்களை பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஒரு பொண்ணுங்கெல்லாம் சொல்லுது, நான் கிட்ட பார்த்தேன், இவ்வளவு கிட்ட பார்க்கலான்ட்டு நான் இப்ப நம்ம ஒரு வீடியோ எடுத்தலாம், அதுக்கு முன்னாடி அது இன்னும் எடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு வந்துட்டு அது கோரஸ், அவங்க என்ஜாய்மெண்ட், அந்த முகத்துல இருக்கிற சந்தோஷம், இதெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை. எத்தனை பேர் இருந்தாலும் இனிமே வந்து அவரை அடிச்சுக்கிறதுக்கு விழுத்துறதுக்கு சான்ஸே இல்லைங்கிற மாதிரி எனக்கு இன்னைக்கு அதை பார்க்கும்போது தோணுது. அவ்வளவுக்குள்ள ஆர்வமா இருக்காங்க, முன்னெடிச்சுட்டு வராங்க. என்ன சொல்ல, ஒட்டுமொத்த அன்பையும் இப்படி சம்பாதிச்சு வச்சிருக்காரு மனுஷன். அதெல்லாம் வந்து காட்ஸ் கிஃப்ட்டுங்கிற மாதிரி பிரபஞ்சத்தோட அருட்கிரகம் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு மக்களோட அன்பு அவரை பெற்றிருக்குங்கிறது. ஸோ நாமளும் நினைச்சிருந்தோம் அவரை என்னைக்காவது ஒரு நாள் தலைமைச் செயலகத்தில் எங்கேயாவது நேரில் மீட் பண்ணோம் அப்படின்ட்டு, அது நடக்கும். ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சந்திப்பு நம்ம எதிர்பார்க்காத ஒரு சந்திப்பு இன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதில் முக்கியமான விஷயம் சொல்லணும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய தொகுதியான பெரம்பூர் தொகுதியை கண்டிப்பாக சிங்கப்பூர் துபாய் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர ஒரு அல்டிமேட்டா ஒரு ஒரு எடுத்துக்காட்டா அந்த தொகுதியை மாற்றணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு உண்டான வேலைகள்லாம் சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த 5 வருஷம் முடிவுக்குள்ள அவருடைய தொகுதி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டையே அவர் மாத்திரக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் குறிப்பிட்டு அது அவருடைய தொகுதிங்கும் போது அதுக்கு ஸ்பெஷலா நம்ம எஃபெக்ட் போட்டு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் தீர்க்கமா இருக்காரு. ஸோ அந்த மக்கள்லாம் கொடுத்து வச்சாங்கன்னா அந்த தொகுதி சீக்கிரமா டெவலப் ஆயிரும். அது ஸ்மார்ட் சிட்டியில ஸ்பெஷலா கேட்பி ஒவ்வொரு விஷயமும் நான் கூட இப்போ கேள்விப்பட்டேன். பூங்காவில இருந்து அதாவது ரோடு வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் அவர் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அதை மாற்றணும். மாற்றினா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் விஜய் ஜெயிச்சா இருப்பா, முதலமைச்சராக இருப்பா, நம்ம தொகுதியில் நின்று 5 வருஷத்துல இதெல்லாம் பண்ணா இருப்பா அப்படின்னு ஒரு பேர் வரும். அடுத்த நேரம் அவர் அங்கே வரும்போது நம்ம மக்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவர் கொண்டாடுவாங்க. ஸோ மற்றவங்க வந்துட்டு இவர் என்னத்தை சிங்கப்பூரா மாத்திட்டாரு, அதுவா மாத்திட்டாரு, இவர் ஜெயிச்சோன்னா அப்படிங்கிற கேள்வி கேட்கக்கூடாது இல்லை. ஸோ அதுக்காக அவரே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு. ஒவ்வொன்றா இனிமே தான் நடக்க ஆரம்பிக்கும். சரி, வெயிட் பண்ணுவோம் நம்ம அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி நம்முடைய முதல்வர் தளபதி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கோடானு கோடி மக்களுடைய இதயங்களை வெஞ்சு சும்மா சிம்மாசனம் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இது நேரத்தில் இவங்க எதிர்க்கிறாங்கிற பேர்ல இவங்கெல்லாம் பேசுறத பார்க்கும்போது எனக்கு சரியான காமெடியாக தான் தோணுது. யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ லேட்டஸ்டா ராஜேந்திர பாலாஜி அதிமுக இருக்காருல முன்னாள் அமைச்சர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைலாக் கூட சொல்லியிருக்காரு. அதாவது ஸ்டாலின் கோவப்படுற வரைக்கும் தான் இந்த ஆட்சி நடக்கும், அவர் கோவம் வந்துச்சு இந்த ஆட்சி காலி, அவர் கோவம் வரும் கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்த்துட்டு அப்படியே கோவம் வந்தவொடனே அங்க அப்படியே அவரையே தோக்கடிச்சு மூலையில உட்கார வச்சாச்சு. இவர் வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இல்லை நான் தெரியாம கேட்கிறேன். இப்போ கோவம் வந்த உடனே மக்கள் அவர் பக்கம் இருக்காங்க. அதாவது நீங்க ஆட்சியை கவுண்டா கூட அடுத்தாப்புல எலெக்ஷன் வந்துச்சுன்னா அவர் இப்போ 100 எடுத்தானே 230 நாளைக்கு பண்ணி ஆட்டிடுவாரு. நீங்க அவரு அவ்வளவுதான். ஸோ அதனால இந்த மாதிரி டைலாக்லாம் விடாதீங்க, எனக்கு சிரிப்பா வருது. அங்க பாருங்கயா போயிட்டு மக்கள் ஒவ்வொரு வீட்லயும் அவரை எவ்வளவுக்குள்ள கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்க என்ன உட்காந்துக்கிட்டு நாங்க அவரை இதை பண்ணிடுவோம் மக்கள், அதான் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பொறுத்துக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அதாவது முதலமைச்சர் விஜய் அவரை இனிமேல் வீழ்த்தணும் அப்படின்னா அது மற்றவங்களால வீழ்த்த முடியாது. அது வந்து அவரை வீழ்த்திக்கிட்டாதான் உண்டு. அவர் பண்ணக்கூடியாத ஒரு விஷயத்தை ஏதாவது ஒண்ணு மக்களுக்கு பிடிக்காம ஏதாவது ஒண்ணு மக்கள் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி வெறுக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தா மட்டும்தான் அவரை வந்து வீழ்த்த முடியுமே தவிர மற்றபடி நீங்க அவரை வீழ்த்தவே முடியாது. அது கனவுலையும் நடக்காது. நீங்க வேணா சும்மா அப்படி கதறிக்கிட்டே இருக்கலாம், அதை வேணா பண்ணலாம், மற்றபடி ஒண்ணுமே நடக்காது. ஸோ அவர் எங்கேயோ போயிட்டாரு வேற லெவல்ல. சரி, ஓகே. இன்னைக்கு இந்த வீடியோலாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இன்னைக்கு நம்ம பேசின கருத்துக்கள் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கிறதுக்கு என்னன்னா சரி, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்ம வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.